Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்துக்கு நம்ம சாமிக்கு படைக்கிற அவல் பொரி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப் நான் தேங்காய் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வரும். வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கமகமன்னு வாசனை வருது. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது பொட்டுக்கடலை. அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அதே மாதிரி ஒரு கப் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இது வந்துருச்சு. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்மளோட பொட்டுக்கடலையும் தேங்காவையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது வெல்லம். நான் ஒரு 125 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி அதை பாகு நிறுத்திக்கோங்க. இல்லை ஒரு கம்பி பதம் அளவுக்கு வர அளவுக்கு பாகு நிறுத்திக்கணும் நம்ம. எதுக்கு வடிகட்டுறோன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா வெல்லத்தில் கொஞ்சம் மண் கல்லெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டைரெக்டாக பாகு நிறுத்தினா அது அதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா காய்ச்சியாச்சு. நல்லா அந்த ஒரு கம்பி பத அளவுக்கு இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.